சொல்றீங்க பூசாரி? கருப்ப எங்க குலதெய்வம். எங்க குழந்தைங்க 7 மலை 7 கடல் தாண்டி போனாலும் என்ன, எங்க குலத்தோட உசுர் இங்க தானே, அப்படியே விட்டுருவோமா என்ன? ரொம்ப சரியா சொன்னீங்க. கருப்பன் திருவிழா வேற வருது, ஐயா கண்டிப்பா வருவாரு. இந்த வட்டம் குடும்பத்தோட எல்லாரும் வந்து கலந்துக்கணும். இப்படி சொல்றீங்க பூசாரி ஐயா? நம்ம கருப்பன் திருவிழா பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்து ஆளுங்க வராங்க. நாங்க உள்ளூர்காரங்க, நாங்க வரவழ போயிடுவோம், வந்து சிறப்பா பண்ணிடுவோம். இல்லடா கண்ணா, உனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. இவர்தான் நம்ம கருப்புசாமி கோயிலோட பூசாரி ஐயா. தினமும் கருப்புக்கு விதவிதமா சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் எல்லாம் போட்டு விட்டு அவருக்கு பிடிச்சது எல்லாம் சாப்பிட கொடுத்து கெட்டவங்களோட சண்டைக்கு தயார் பண்ணறதே நம்ம பூசாரி ஐயா தான். என்ன பூசாரி ஐயா, சரிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. இங்க வாதாயி, கருப்பா ஆசை கொண்டு நல்லா வருவதாயி. என்ன விசேஷம்? சின்னவனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம். கருப்பங்கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு நல்ல காரியத்தை நல்லபடியா ஆரம்பிக்கலாம் தான். நம்ம கருப்பம் மனசு வச்சாதானே எல்லா நல்ல காரியமும் நல்லபடியா நடக்கும். நல்ல மனசு வைப்போம் ஐயா. அப்பா, ராகுல் கல்யாணம் இன்விடேஷன். மாயாண்டி இங்க உங்க சின்ன மகன் வரலையா? அவர் பிளைட்டை தாமதம் ஆயிடுச்சு பூசாரி. பரவாயில்ல பரவாயில்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அக்கா சீமையில இருந்து வரதா கேள்விப்பட்டேன். அவங்க வரலையா? ஏதோ ஜெட்லாக ஆகுது. என்னமோ சொல்றீங்க, ஒன்றும் புரியல. ஆனா கண்டிப்பா ஊர் திருவிழாக்கு அவங்களை கூட்டு வந்துருங்க, மறக்காம. கருப்பனை தேடி நல்ல காரியம் கேட்டு வந்திருக்கீங்க. கருப்பன் மனசு வைக்காமையா போயிடுவான். கருப்பா, உன் பிள்ளைங்களுக்கு நல்லா வாக்கு சொல்லி காப்பாத்துறா. நல்ல காரியத்தை நினைச்சு உத்தரவு கேட்டு வந்திருக்க. கருப்பன் இருக்காண்டா, கருப்பன் வாக்கு கொடுத்திருக்காண்டா. வாக்கு ஒன்று கொடுத்திருக்கான். அந்த மாறு போட்ட கண்ணு ஒண்ணு கருப்ப வாக்க சதைக்க பார்த்துச்சு. இப்ப வீட்டு கால வந்து கலங்கம் பண்ண பார்த்துது. வேணாண்டா, வேணாம். கருப்பா, உனக்கு இந்த நல்ல காரியம் இஷ்டம் இல்லையா? நல்ல காரியம்